தேவையான பொருட்கள்: மிளகாயை கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கலாம், ஒரு 2 மிளகாய், மஞ்சப்பொடி, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடுகு, டேபிள் சால்ட் கொஞ்சம், பெருங்காயம் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. முதல்ல மோரில் மஞ்சப்பொடியை போட்டுக்கணும். மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலக்கிக்கணும். அப்புறம் பெருங்காய பவுடர், இதெல்லாம் கலக்கிக்கலாம். மோரோட பெருங்காய பவுடர், மஞ்சப்பொடி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு போடுவோம். கடுகு வெடிச்ச உடனே கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூனு வெந்தயத்தை போடுறோம். அந்த வறுத்து லேசாக வறுத்தா போதும், வாசனையாக இருக்கும். இப்போது உளுத்தம்பருப்பு, இப்போ கிள்ளி வச்ச மிளகா, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. இதை வறுத்துட்டு லேசாக மிளகா வறுபட்ட உடனே இதை அப்படியே இதில் போட்டுற வேண்டியது தான். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் அந்த கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது டேபிள் சால்ட் கொஞ்சம் இப்போ எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். டேபிள் சால்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், தேங்காய் சாதம், தேங்காய் பொடி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. மோர் இருக்கிறதுனால ரொம்ப சத்தானது. வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் மோர் குழம்புன்னு கூட இதை சொல்லலாம். ஸோ திடீர் மோர் குழம்பு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. பாருங்கள், 2-3 டம்ளர் மோர் இருந்தாலே போதும், மோர் குழம்பு ரெடி ஆகிடும். மோரை சும்மா மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு வெந்தயம், மிளகாய் வத்தல், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டா போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இருக்குது, போடலாம். கொத்தமல்லி இருக்குது, போட்டுடலாம். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள்.